பாபரி பள்ளிவாசல் நிலத்தில் ராமர் கோயில் கட்டும் கோரிக்கைக்கு தமிழகத்திலேயே முதல் கையெழுத்திட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெலன் டேவிட்சனை எதிர்த்து நாகர்கோவிலில் மாபெரும் கண்டன போராட்டம் நடைபெற்றது. அயோத்தியில் பாபரி பள்ளிவாசல் நிலத்தில் ராமர் கோயில் கட்ட வேண்டும் என சங் பரிவார் சக்திகள் நீண்ட காலமாக கோரி வருகின்றனர். அதற்காகவே உச்சநீதிமன்றத்தின் ஆணையையும் மீறி 1992 ஆண்டு டிசம்பர் 6 அன்று பயங்கரவாதிகளால் பாபரி பள்ளிவாசல் என்ற வரலாற்று சிறப்புமிக்க இந்திய நாட்டின் பெருமைக்குரிய அந்த மஸ்ஜித் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. ஒட்டுமொத்த தேசமே பதறி துடித்து கதறி கண்ணீர் சிந்திய நிகழ்வு அது. அந்த இழி செயலை செய்த தேசத்தின் அவமான சின்னங்களான சங் பரிவார் தேச துரோகிகளை கைது செய்து தண்டிக்க வேண்டும் என நாடே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த போது வெந்த புண்ணிலே வேலை பாய்ச்சியதை போன்ற ஒரு செயலை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெலன் டேவிட்சன் செய்து முடித்திருக்கிறார். காலகாலமாக தமிழ்நாட்டில் நிலவி வரும் சமய நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவிக்கும் வண்ணம் ஒரு செயலை செய்துவிட்டார். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சங் பரிவார் கோரிக்கையை ஏற்று பாபரி பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட நிலத்தில் ராமர் கோயில் கட்ட முதல் கையெழுத்து போட்டிருக்கிறார். பெரியார் அண்ணா பாரம்பரியத்தில் வந்ததாக கூறிக்கொள்ளும் திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் செய்த செயல் தமிழக அரசியல் அரங்கில் மாபெரும் வரலாற்று தவறாக கருதப்படுகிறது. பாபரி பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட இடத்தில் ராமர் கோயில் கட்ட முதல் கையெழுத்தை போட்ட ஹெலன் டேவிட்சனை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்ட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தமுமுக மாநில துணை செயலாளர் சகோதரர் காதர் முஹைதீன் தலைமை வகித்தார் மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக முன்னணியினர் ஏராளமானோர் பங்கேற்றனர். இந்த அறப்போராட்டத்தில் எண்ணற்றோர் அணி திரண்டனர். ஐயப்பன் போட்டவர் முகமூடி உனக்கு தெரியாதம்மா, அவசரப்படாதே அவசரப்படாதே அவசரப்படாதே. ஆதரித்த சமூகங்களை அநியாயமாக பார்க்காதே. எத்தர்கள் காலம் சில காலம், ஜேலைக்கும் கலிகாலம்.
கண்ணை மூடினாலும் நீதி என்றும் மரணிப்பதில்லை. நீதியை வெல்வோம். பாபர் மசூதியை கைப்பற்றுவோம். இன்ஷா அல்லாஹ் பாபர் மசூதியை கட்டுவோம். போதும் பொங்கியனே, அன்பான முஸ்லீமே விழித்தனே. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், அநீதியை கண்டித்து ஆர்ப்பாட்டம்.